Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw பிக்சரை சுற்றி எப்படி வந்து டெக்ஸ்ட் வந்து wrap ஆகிறது பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். போர்ட்டில் போயிட்டு ஒரு பிக்சர் எடுத்துப்போம். இப்போ பிட்மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸில் போயிட்டு clipart போயிடுவோம். நமக்கு இப்போ பேக்ரவுண்டோடு வந்திருக்கா, பேக்ரவுண்ட் கலரோடையே வந்திருக்கு. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இங்கே நம்ம தனியாக வச்சுப்போம். இதை வந்துட்டு இங்கே தனியாக வச்சுப்போம். நம்ம இப்போ இது இருக்குதா, எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னே இந்த பேக்ரவுண்டை மட்டும் நம்ம இப்படி டிலீட் பண்ணிட்டா பேக்ரவுண்ட் டிலீட் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் பவுண்ட்ரின்னு இருக்குல்ல, க்ரியேட் பவுண்ட்ரின்னு கொடுத்துருங்க. இதை இங்கே தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனுக்கு வந்துட்டு நம்ம உள்ளே எதுவும் வேணாம், அவுட்லைன் மட்டும் நம்ம பிளாக் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். பாக்ஸ் போட்டுக்கிட்டு கொடுத்துப்போம் லைட் கலர் கொடுத்தாச்சா. இப்போ இந்த பிக்சரை வந்துட்டு இங்கே நல்லா பெருசாக இப்படி வச்சுப்போம். இப்போ இப்படி வச்சாச்சா. இந்த பாக்ஸை வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இந்த பிக்சரை வந்துட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நம்ம இப்படி வச்சாச்சா. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, இந்த பிக்சர் இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் பென்சில்னு கொடுத்துட்டு இதில் வச்சுருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயிட்டு இந்த பிக்சரை வந்து கரெக்டாக இந்த பிக்சருக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு பிக்சர் கரெக்டாக உட்காந்துருச்சா. இப்போ ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா. இப்போ இதை அவுட்லைன் வேணான்னு கொடுத்துட்டு நம்ம இங்கே ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருக்கோம். இப்போ இது ஸ்டோரி எழுதுகிற மாதிரி இங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதை எப்படி பெருசு பண்ணிப்போம். இது இன்னும் அப்படியே பாதி காப்பி எடுத்துகிட்டு எல்லாத்துலையும் நான் பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் கொடுத்தாச்சா. இப்போ இந்த பிக்சர் இருக்குல்ல, இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே wrap டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு இந்த ஸ்ட்ரெடல் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை இது இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும்ன்ட்டு நம்ம இப்படி கம்மி பண்ணிக்கிட்டோம்னா அது அழகாக அதுக்கேற்றது மாதிரி போய்க்கும். இப்போ நமக்கு அவ்வளோ அந்த பார்த்திங்கன்னா அந்த பிக்சரை சுற்றி டெக்ஸ்ட்டு வந்துட்டு அரவுண்ட் ஆகி இருக்குது.